அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய சுபஹோரை, இன்றைய கிரக நிலவரம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பூஜைக்கு முன்பு அவசியம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, அதாவது இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய உறுதிமொழி தான் சங்கல்பம். அதையும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கத்தையும் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டினுடைய செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, புத்தி கூர்மை என்பது சிறப்பாக இருக்கும். எனவே அவசியம் அனைவருமே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சிறப்பு, ஆனி மாதம் 19ஆம் நாள், ஜூலை 3ஆம் தேதி, வியாழக்கிழமை. இன்றைய தினம் அஷ்டமி திதி. இன்றைய அஷ்டமி ஆஷாட அஷ்டமி, வாராகி அம்மனுக்காக உகந்த மிக மிக ஒரு சிறப்பான நாள். இன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும். இதுவரை உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடைபெறுவதற்கு, அதாவது தடைப்பட்டிருந்த காரியங்கள், அந்த தடைகள் எல்லாம் விலகி அது இனிதே நடைபெறுவதற்கு இன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு சகல விதமான நலன்களும் நிச்சயமாக உண்டாகும். மேலும் மிக முக்கியமாக இன்றைய தினம் நாகதோஷ பரிகாரம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். இன்றைய தினம் அதிதி, வருடாந்திர திதிகளை இன்றைய தினம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய கிரக நிலவரம், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன், மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், சந்திரனுக்கு இடம் கொடுத்த புதன் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மிக மிக சிறப்பான யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், அமைதி, ஒற்றுமை, நல்ல தனவரவு அனைத்தும் உண்டாகக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம். குரு பகவான் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை, அதாவது குரு பகவான் சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு செய்வதனால் சகலவித காரிய தடைகள் அனைத்தும் விலகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் புதன் பகவான், முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி. புதனும் சந்திரனும் பரிவர்த்தனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி. 2ஆம் இடத்தில் தனகாரகனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். சகலவித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மிக அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே உங்கள் ராசிநாதன், அதாவது உங்களுக்கு விருப்பமான, அதாவது நீங்கள் இதுவரை வாங்க வேண்டும் இருந்த அந்த வீட்டு உபயோகப் பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, வீடு மனைகள் வாங்கும் யோகம் என்பது உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் குருவும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன், 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில், அதாவது இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால உங்களுடைய பேச்சில் மட்டும் கவனம் வேண்டும். எந்தவித தேவையற்ற வாக்குவாதத்திலும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், நல்ல செல்வ செழிப்பு, கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியும், 3ஆம் அதிபதி உங்கள் ராசியில் பரிவர்த்தனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல தனவரவு. சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் நல்ல லாபகரமான சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் கோபத்தை மட்டும் நீங்கள் இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு
நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல லாபங்களை உங்களுக்கு தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். நல்ல லாபங்கள், அதாவது அதிக அளவில் லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதாவது வேலை, உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசியினுடைய பாக்கியாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் பகவான் கேதுவுடன் இணைந்து உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோபத்தை நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான், அந்த தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில். நல்ல வெற்றி, படிப்பில் நல்ல முன்னேற்றம் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அந்த சிம்மராசிக்காரர்கள் 12இல் புதன், அதனால் ஸ்கின் டிசீஸ், இந்த சரும நோய்கள், அலர்ஜி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதற்கேற்றோர் போல் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே, உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எதிர்பாராத தனவரவெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், நல்ல தனவரவு, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும், 12ஆம் அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம், அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கும். அதே போல் கல்வியிலும் நல்ல சிறப்பு முன்னேற்றம் அனைத்தும் இருக்கும். கல்வியிலையும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல திருமண வரம், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமையக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு அதற்காகலாம் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திலும், லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலும் பரிவர்த்தனையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெற்றிகரமான ஒரு யோகமான நாளாக இந்த நாள் அமையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு மிக சிறப்பான நாள். உங்கள் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும், 8ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் 10ஆம் இடத்தில் தொழில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமும், இந்த தகவல் தொடர்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதை அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தெய்வத்தினுடைய அருளால் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்திலும், அந்த பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் அமர்ந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். திருமண தடைகளெல்லாம் விலகி குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சங்களை தொடக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். நல்ல தனவரவு, தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாள். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும், 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் நல்ல கவனம், அதிக கவனம் இருக்கணும். தொழில் வேலையில், இந்த தொழில் வேலை செய்கிற இடத்துல
நல்ல உங்களோட பொறுமையும் அமைதியும் நீங்கள் கடைபிடிக்கணும். குழந்தைகள் வழியிலாம் நல்ல முன்னேற்றம் அதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான சிறப்பான நாளாக அமையும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த பரிவர்த்தனை யோகனத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். திருமண வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொழிலில் நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல உற்சாகம், புதிய வேலைவாய்ப்பு, வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 19ஆம் நாள் ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம். இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். யோகம் பரிய நாமயோகம். கரணம் பவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை. சூரியோதயம் இன்றைய தினம் காலை 5:50. சூரியாஸ்தமனம் மாலை 6:35. இன்றைய ராகு காலம் நண்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கூலிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம ராசியாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நண்பகல் 1 முதல் 1:30 வரை. மாலை 6 முதல் 7 வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ அஷ்டமி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:14 முதல் 5:02 வரை. இன்றைய அபிஜித் காலம் காலை 11:47 முதல் நண்பகல் 12:38 வரை. இன்றைய அமிர்த காலம் காலை 7:09 முதல் 8:56 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை. காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. பிற்பகல் 1 முதல் 2 வரை. மாலை 4 முதல் 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதசயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः द्वितीये परार्थे स्वेदवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये. இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே உத்தராயணே கிரீஷ்ம ருது மிதுன மாசே சுக்லபக்ஷே அஷ்டமியாம் சுபதிதோ வாசரக குருவாசர யுக்தாயாம் ஹஸ்த நட்சத்திர யுக்தாயாம் பரிகயோக யுக்தாயாம் பவகரண யுக்தாயாம் ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அஷ்டமியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தினமும் வாசிக்க முடியவில்லை என்றாலும் இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு சுபத்துவத்தையும் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் உண்டாக்கி தரும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் அனைவரும் வாசிப்பது அல்லது இதை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.